ஒரு டிசிஷன் தனியா பூர்ணிமாவால எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அந்த பூர்ணிமா வந்து ஒரு 40 டேஸ்க்குள்ள இருந்தாங்க. அதாவது மாயானா ஒரு அளவுக்கு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்களா வந்து இருந்தாங்க. பட் அந்த கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறமா டோட்டலா ஃபுல் அண்ட் ஃபுல் மாயாவை கேட்காம அவங்க எதுவும் பண்றது இல்ல. விஷ்ணு வந்து தனியா கூட்டு போயிட்டு அர்ச்சனா கிட்ட பேசினாரு. அப்ப அவங்க சைட்ல இருந்து அவங்க பார்த்ததை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்ப வெளியில இருந்து இப்படித்தானே பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சோ அது கடைசியில வந்து என்ன சொல்லிட்டாருன்னா உங்ககிட்ட எல்லாம் கேட்டிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போனாரு. அப்ப அர்ச்சனா சொன்னாங்க இன்னொரு வந்து கேட்டீங்கன்னா வயிற்றுலேயே குத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஒரு வியூ இருக்கு. இப்ப எனக்கு ஒரு பார்வை இருக்கு, உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. உங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது தினேஷ் நல்லவரா தெரிவாரு, என் சைட்ல இருந்து பார்க்கும்போது தினேஷ் கெட்டவரா தெரிவாரு. எனக்கு விசித்ரா கெட்டவங்களா தெரிவாங்க, உங்களுக்கு நல்லவங்களா தெரிவாங்க. இதே மாதிரிதான் எல்லாருக்குமே. நான் தினேஷை திட்டாத திட்டே கிடையாது. வீட்டுல கூட நான் திட்டிருக்கேன். ஏன் ஒரு வயசுக்கு கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம பேசிட்டு இருக்காரு அவரு, ஓவரா பேசுறாரு, ரொம்ப பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நேத்து கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங். நம்ம ஒன்னும் தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணலையே, ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க. கேம் வைஸ் பார்த்தா எனக்கு மாயாவை வந்து சுத்தமா பிடிக்காது. பர்சனலா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க டான்ஸ், அவங்களுடைய ஆக்டிங், அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்க ஷோ எல்லாம் வந்து இப்பதான் ஒண்ணுன்னா வெளியில எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போது மாயா இப்படி இருந்துட்டு ஏன் உள்ள போய் அப்படி பண்ணணும். எனக்கு ஸ்டார்டிங்ல ரிவ்யூ கொடுக்கும்போது மாயா இப்படிப்பட்ட கேரக்டர்ன்றதே எனக்கு தெரியாது. ஆனா எப்படிப்பட்ட கேரக்டர் தான் இவங்க இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் விசஸ் மக்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட பிரியா ரஞ்சித் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பிக் பாஸ் ஷோல இப்ப மணிப்பேட்டி வேற வச்சிட்டாங்க, யாரு எடுக்கிறது போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பயணம் அப்படின்னு ஒரு டாஸ்க் மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல ஒருத்தர் பத்தி ஒருத்தர் குறையா சொல்லிட்டு இருந்தாங்க. பூர்ணிமா வந்து விஷ்ணுவை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதாவது பூர்ணிமா வந்து அவங்களுக்கு விஷ்ணுவால பர்சனலா என்னென்னலாம் அவங்க வந்து சந்திச்சாங்களோ அதெல்லாமே சொன்னாங்க. பட் இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த பண்ணிட்டு, மாயா பூர்ணிமாலாம் இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு அது வந்து நாங்க ஜஸ்ட் ஃபன்னுக்கு பண்ணோம், ஜஸ்ட் ஃபன், இதெல்லாம் சும்மா ஒரு காமெடிங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க அப்படின்ட்டு இவங்க சொல்ற மாதிரி விஷ்ணுவும் அததான் அவங்களுக்கு பதிலுக்கு சொல்லியிருக்காருன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எல்லா விஷயங்கள்லயுமே ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 50 நாள் கேம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 60 நாள்னே வச்சுக்கோங்களேன், 60 நாள் கேம் வரைக்குமே பூர்ணிமா மாயா இவங்க எல்லாரும் ஒரு கேம் விளையாடுனாங்க. கேட்ட நம்ம ஏதாவது கோவப்பட்டு கேட்டாலும் ஜஸ்ட் ஃபன்னு, சும்மா பண்ணோம், ஜஸ்ட் ஃபன்னு, இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அதையே விஷ்ணு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? விஷ்ணு பண்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க பண்ணீங்க, அதாவது விஷ்ணு நியாயமா பார்த்தா விஷ்ணு பண்றதும் தப்புதான். விஷ்ணு பண்றது தப்புனா பூர்ணிமா மாயா மாதிரி ஆட்களுக்கு விஷ்ணு பண்ணது தப்பு இல்ல. ஏன்னா நீங்க பண்ணும்போது அவங்க ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப அவங்க பண்ணும்போது நீங்க ஏத்துக்கோங்க. அதுதான் என்னுடைய தரப்பு. அதே மாதிரி விஷ்ணுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பூர்ணிமா வந்து இந்த மாதிரி அப்படின்னும் போது மாயா வந்து சொல்றாங்க நீங்க நான் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்ப கரெக்டா ஒரு விஷயத்த சொன்னாரு, நீங்க 2 பேரும் ஒண்ணுதான், ஒரே கேம் தான் அப்படிங்கறதான் பேசுறேன். மாயாவும் வேற வேற. ஆமா ஆமா, சூப்பர் சூப்பர், ஜாலி ஜாலி, கியூட் கியூட் அப்படின்னாங்க. அதாவது ஒரு டிசிஷன் தனியா பூர்ணிமாவால எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அந்த பூர்ணிமா வந்து ஒரு 40 டேஸ்க்குள்ள இருந்தாங்க. அதாவது மாயானா ஒரு அளவுக்கு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்களா வந்து இருந்தாங்க. பட் அந்த கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறமா டோட்டலா ஃபுல் அண்ட் ஃபுல் மாயாவை கேட்காம அவங்க எதுவும் பண்றது இல்ல. அண்ட் நேத்துமே வந்து மார்னிங் டாஸ்க பத்தி மதியம் எல்லாம் புலம்பி அழுதுட்டு இருந்தாங்க. அண்ட் ஈவினிங் இதை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங்கும் அதை பத்தி பேசி 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 புலம்பி அழுதுட்டு இருந்தாங்க. அது ஏன் அதை மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. தனியா ஒரு கேம் ஆடுங்க அப்படிங்கிற நானு. இப்ப இதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், கேமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. சோ அததான் வந்து அவரு சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன். நிறைய, அதாவது இவரு அதை பண்ணிருக்காரு, அவங்க அதை பண்ணிருக்காங்க அப்படின்னா ஈக்குவல் 2 சைடுமே தப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். 2 சைடுமே தப்பு இருக்கு. அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமா நான் அப்படி பண்ணேன், இவங்க கிட்ட இது கெட்டது இருக்கு நல்லது இருக்கு, இவங்க கிட்ட கெட்டது இருக்கு நல்லது இருக்கு, இததான் சொல்ல சொன்னாரு அவரு. சோ சொல்லியாச்சு, முடிஞ்சிருச்சு. டாஸ்க்னா டாஸ்க் முடிஞ்சிருச்சு. விஷ்ணு அதை பத்தி வரி பண்ணிட்டு உக்காந்துட்டு இல்லையே. அர்ச்சனா கிட்ட போய் கூட்டு போய் எதை சொன்னாரு, என் சைடு நீ வந்து அக்ரி கொடுத்துட்ட, டிஸ்அக்ரி ஐ மீன் ஏதோ சம்திங், அதாவது விஷ்ணுக்கு ஆப்போசிட்டா கொடுத்தாங்க, டிஸ்அக்ரி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து விஷ்ணு வந்து தனியா கூட்டு போயிட்டு அர்ச்சனா கிட்ட பேசினாரு. அப்ப அவங்க சைட்ல இருந்து அவங்க பார்த்ததை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்ப வெளியில இருந்து இப்படித்தானே பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
சோ அது கடைசியில வந்து என்ன சொல்லிட்டாருன்னா உங்ககிட்ட எல்லாம் கேட்டிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போனாரு. அப்ப அர்ச்சனா சொன்னாங்க இன்னொரு வந்து கேட்டேன்னா வயிற்றுலேயே குத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா ஒருத்தருக்கு ஒரு வியூ இருக்கு. இப்ப எனக்கு ஒரு பார்வை இருக்கு, உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. உங்க சைட்ல இருந்து பாக்கும்போது தினேஷ் நல்லவரா தெரிவாரு, என் சைட்ல இருந்து பாக்கும்போது தினேஷ் கெட்டவரா தெரிவாரு. எனக்கு விசித்ரா கெட்டவங்களா தெரிவாங்க, உங்களுக்கு நல்லவங்களா தெரிவாங்க. இதே மாதிரிதான் எல்லாருக்குமே. மக்கள் பார்த்தாலும் சரி, உள்ள இந்த கண்டஸ்டன்ஸே அவங்களுக்குள்ள பாத்துக்கிட்டாலும் சரி, ஒருத்தருக்கு ஒரு வியூ இருக்கு. அத வந்து நம்ம எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. ஓகே ஓகே. இப்போ அதே அர்ச்சனா பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து உள்ள ஒரு கண்டஸ்டன்டா பாக்குறாங்களா இல்ல ஆடியன்ஸா பாக்குறாங்களாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஏன் இதை சொல்றேன்னா வெளியில ஆடியன்ஸ் நம்ம என்ன அதை பேசுறோமோ அதே விஷயத்தை தான் அர்ச்சனா உள்ள பேசிட்டு இருக்காங்க. நம்ம கூட சொல்லிட்டு இருந்தோம் விஜய் வந்து உள்ள வந்திருக்காரு இருக்காரானே தெரியல, அதே ஃபீல்ல அழகா நேத்து வந்து சொன்னாங்க. ஆமா சொன்னாங்க கமல் சார் எபிசோட்ல மட்டும் தான் விஜய் பேசுறாரு, மத்த டைம்ல அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா மணி ஆல்சோ ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது அங்க ரியாக்ட் பண்ணாம ஸ்டேஜ்ல தான் ரியாக்ட் பண்ணாரு. கமல் சாரோட எபிசோட்ல தான் ரியாக்ட் பண்றாரு. அதே மாதிரிதான் வந்து விஜயும். ஆனா ஒரு சில விஷயங்களை விஜய் பேசுறாரு, ஒரு சில விஷயங்கள் மாயா சைடு தப்பு இருக்க விஷயங்கள்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடுவாரு. ஆப்போசிட்ல அவங்க சைடு தப்பு இருக்கு, ரவீனா சைடு மணி சைடு அந்த மாதிரி தப்பு இருக்குன்னா ஓபன் அப் ஆகி பேசுறாரு. சரி ஓகே ஏதோ ஒரு இடத்துல பேசுறாரு. பட் அந்த பாயிண்ட் கரெக்டா தான் சொன்னாங்க அர்ச்சனா. எனக்கு தெரிஞ்ச அந்த பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். எல்லாரும் வந்து அந்த போட்டோஸ்லாம் அந்த ஜோக்கன் பண்ணி பேசும்போது நம்மளே நினைச்சோம் ஓகே கேம் வந்துட்டு இன்னொரு லெவலுக்கு எடுத்துட்டு போறாரு விஜய் அப்படின்னு தான் நம்ம கெஸ் பண்ணோம். அது எல்லாமே அன்னைக்கு உடைச்சதோட சரி அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஆமா நல்லா இப்பதான் சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம் அர்ச்சனா மூலமா அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம அப்படியே அந்த பக்கம் விசித்ரா மேம் பக்கம் வந்தோம்னா சொல்லவே வேணாம், மேம் யார் மேல வந்துட்டு குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஒரு ஃபுல் அதாவது ஒரு நல்லது சொல்லுங்க ஒரு கெட்டதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிதான் டாஸ்க். எது நல்லா அவர்கிட்ட நல்லதான் நீங்க பாத்தீங்க, எது ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு அப்படிங்கறதுதான் அது. அது வந்து அவங்க ஒரு ஒரு 1 hour ஒரு மேக்சிமம் ஒரு 45 minutes 30 minutesக்கு மேல பேசியிருப்பாங்க லைவ்ல. நான் லைவ்ல பார்த்தேன்னு சொல்லிதான் மென்ஷன் பண்றேன், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா கீழே கமெண்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ லைவ் பார்க்காம பேசுற. லைவ் நேத்து கூட அந்த நீங்க ஏதோ ஒரு சம்திங் ஒரு விஷயம் கேட்கும் போது மாயா அண்ட் பூர்ணிமா விஷயம் கேட்கும் போது கூட நான் அதான் சொன்னேன், நான் லைவ்ல நானே பாக்கலங்க அப்படின்ட்டு. நான் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இதை லைவ்ல பார்த்தேன். அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா எது ஒஸ்ட் எது பெஸ்ட்ன்றத வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அப்போ மாயாவே கேட்டாங்க. மாயா வந்து என்ன சொன்னாங்கன்னா அவர்கிட்ட எது பெஸ்ட் எது ஒஸ்ட்னு சொல்லுங்க மேம் அப்படின்னாங்க. அப்ப திருப்பியும் வந்து மறுபடியும் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. லாஸ்டா ஒரு வகையில வந்து ஏதோ ஒரு விஷயத்த பேசி முடிச்சுட்டாங்க ஒரு வழியா. சரி ஓகே அப்பாடான்னு இருந்துச்சு. ஆனா வீட்டுல இருக்க அத்தனை பேருமே வந்து டிஸ்அக்ரி தான் கொடுத்தாங்க. அவங்க சொன்னதை ஏத்துக்க முடியாத மாதிரி. ஏன்னா ஒருத்தர் பாயிண்ட்ல இருந்து அவங்களுக்கு வந்து தினேஷ் இப்படி பண்ணிருக்காரு அப்படின் போது இது வந்து விசித்ரா மேடம் கிட்ட மட்டும்தான் அவருக்கு ப்ராப்ளம் இருக்கும் போது அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அவர் கெட்டவரா தெரிவாரு. மத்தவங்க கண்ணுக்கு அப்படி தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து தினேஷ பிடிக்காம இருந்துச்சு, மாயா பூர்ணிமா இவங்களுக்கு எல்லாம் பார்த்தாலே பிடிக்காம. பட் இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. சோ அதனால அவங்களுக்கு வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு. அதனால வந்து அந்த ஒரு ரீசன்ஸா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால டிஸ்அக்ரிவே கொடுத்தாங்க. எனக்குமே தினேஷ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு பிடிக்காதுதான். என்ன ரீசன்னா நான் நிறைய சொல்லியிருக்கேன், விசித்ரா மேடம் அவர் பேசுறாரு, இந்த மாதிரி சுகர் விஷயத்துல பேசியிருக்காரு, என்னென்னவோ பேசியிருக்காரு தினேஷ். நான் அந்த இடத்துல நான் நின்னு பேசியிருக்கேன். இப்ப கமெண்ட் போடுறாங்களா அப்ப பாத்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல நிஜமாவே. ஏன்னா நான் தினேஷ திட்டாத திட்டே கிடையாது. வீட்டுல கூட நான் திட்டிருக்கேன். ஏன் ஒரு வயசுக்கு கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம பேசிட்டு இருக்காரு அவரு, ஓவரா பேசுறாரு, ரொம்ப பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நேத்து கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்கா நம்ம ஒண்ணும் தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணலையே, ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க. நான் சொன்னது விசித்ரா மேடம் இப்படி பேசுனது தப்பு, விசித்ரா மேடம் தினேஷ பேசுனது தப்புன்னு நான் சொல்லல. விசித்ரா மேடம் யார பேசினாலும் அது தப்புதான். ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி விசித்ரா மேடம் தவிர்த்து வேற யாராவது இந்த விஷயத்த பேசினாலும் அதுவும் தப்புதான். கரெக்டுங்களா? ஏன்னா ஒருத்தரை போய் அஃபெக்ட் பண்ற மாதிரி பேசுறது வேற, அவங்க ஃபேமிலி அஃபெக்ட் பண்ற மாதிரி பேசுறது வேற. சோ ரச்சிதா நேத்து கமெண்ட் போட்டாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. நான் இன்டர்வியூ கொடுக்குற வரைக்கும் அவங்க கமெண்ட் போடல. அதுக்கப்புறம் கமெண்ட் வந்தது. தென் ஒரு யூடியூப் சேனல்ல நான் நைட்டு நினைக்கிறேன் நைட் பார்த்தேன். சோ அவங்க கமெண்ட்டும் அதுக்கும் சொல்றாங்க விசித்ரா மேடம் சப்போர்ட் பண்ணி தான் ரச்சிதா கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க கமல் சார் சொன்னதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க. கமல் சார் என்ன சொன்னாரோ அத சொல்லிருக்காங்க. என்னோட லைஃப் எனக்கு பாத்துக்க தெரியும், என்ன பத்தி யாரும் பேச தேவையில்ல, யாரும் பேச தேவையில்ல அப்படிங்கறதான் சொன்னாங்களே தவிர்த்து விசித்ரா மேடம் நீங்க பேசுங்க வேற யாரும் பேசாதீங்க அப்படிலாம் சொல்ல ரச்சிதா. ஓகேங்களா? என்ன பத்தி நீங்க பேசவே வேணாம். சோ நான் இப்பத்துல இருந்து சொல்றேன், நான் அவங்கள பத்தி நான் பேச மாட்டேன்.
இது நான் ஏன் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன்னா கீழே கமெண்ட்ல வந்து போட்டிருந்தாங்க ரச்சிதா வந்து விசித்ரா மேடம் தான் சப்போர்ட் பண்றாங்க, நீங்க என்ன தினேஷ்க்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. நான் அப்படி பண்ணல, நான் பண்ணது ஒரு பிரச்சனையை பத்தி தான் பேசினேன். ஆமா, பிரச்சனைக்காக தான் பேசினேன். தினேஷ் சரி விசித்ரா தப்புன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பா யார் தப்பு யார் சரின்றது, அதாவது ஷோவை பொறுத்த வரைக்கும் தான் நான் பேச முடியும். அவங்க பர்சனல் லைஃபை பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. சோ நான் ஷோல இருக்கத நான் பேசுறேன். ஒரு விஷயம் நடக்கிறது, அது அந்த நேம் அப்படிங்கிற காரணத்தை எடுத்துட்டு அங்க ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க மனரீதியா எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத மட்டும் பார்த்தாலே இதோட உண்மை என்னன்றது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். பட் தெரியாம பண்ணவங்கள மன்னிச்சலாம், விட்டுருங்க. இல்ல மன்னிக்கிறதுக்கு இல்ல, இது எல்லாம் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்காக வாழ போறது கிடையாது. அதை பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தேன்னா நான் இப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. பட் நான் தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு தினேஷ் கேரக்டர் என்னன்றது தெரியும். அவர் உள்ள போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நல்ல கேரக்டர் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்போ வந்து அதாவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதை மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் நீங்க நன்றி சொல்லனாலும் பரவாயில்ல, நான் உள்ள போயிட்டேன், உள்ள போறேன் பிரதர் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தா கூட எனக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பேன் நானு. பட் இட்ஸ் ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு, 100வது நாளே வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவர் வந்து பேசினாலும் நாங்க பேசுற இடையில இல்ல, பாக்கலாம் வெளில வந்து பேசுவாங்க. ஏன்னா சர்ப்ரைஸ் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு எல்லாம். அதனால இந்த மாதிரி சர்ப்ரைஸ், அதாவது ஹெல்ப் பண்ணவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் தான், அதை என்னால நம்பவே முடியல. அதான் நம்ம உலகம். நம்ம நெக்ஸ்ட் அப்படியே மணிக்கு போனோம் அப்படின்னா, மணி வந்துட்டு எப்பவுமே மாயா பத்தி தான் புலம்பிட்டு இருக்காங்க. மாயாவோட ஆக்டிவிட்டி சரியில்லை, என்னையே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. சோ இன்னைக்கும் வந்துட்டு விலகம் சொன்னாங்க, மாயா கிட்ட என்ன வந்து பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு அப்படின்றது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மணி சொன்னது கிட்டத்தட்ட அவரோட, அதாவது அவருக்கு நடந்த ஒரு விஷயங்களை மட்டும் பேசினாரு, அது கரெக்டா இருந்துச்சு. ஏன்னா அவர் போய் அந்த மாதிரி அன்னைக்கு தண்ணி கேட்கும் போது அந்த பதில் தான் அவங்க சொன்னாங்க. அதுக்கு அவங்களுமே சிரிச்சாங்க மணி சொல்லும் போது. ஏன்னா அந்த டைம்ல ஒரு டென்ஷன்ல இருந்திருப்பாங்க, எல்லாரும் பேசிருப்பாங்க. பட் மணி வந்து கரெக்டா தான் இருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் கரெக்டா இருக்காரு. நிறைய சண்டைகளும் போடாம, நிறைய சண்டையில சேராம, பின்னால இருந்து பேசாம அந்த மாதிரிதான் இருக்காரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு குறை மணி கிட்ட என்னன்னா, கேம் எல்லாமே கூட விளையாடுறாரு. எனக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா, அவர் வந்து பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது அங்கே கேட்க மாட்டேன்றாரு. அங்கே ரைஸ் பண்ணி ஏன் நீ இப்படி பண்றன்றத கேட்க மாட்டாரு. அதாவது அவருக்கு வந்தாதான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரியும், மத்தவங்களுக்கு நடந்தா அதை நான் கேட்க மாட்டேன், ஒதுங்கி நின்று கை கட்டி பாப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் பண்றது வந்து அது மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக். அவர் நார்மலாவே அப்படிதான் இருப்பாரு அப்படிங்கறதான் சொல்லிருக்காங்க. எந்த இதுக்கும் போறது இல்ல, தனியா ஒதுக்கிதான் இருப்பாரு. பட் இது கேம், நீங்க 100 நாள் ஒரு கேம்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாரையும் சண்டை போட்டா கேட்கதான் செய்யணும். நீங்க எனக்குன்ட்டு இப்படி உட்காந்துட்டே இருக்க முடியாது. சாட்டர்டே வந்தா சார் கேட்பாரு, ஏன் நீங்க அங்கதானே இருந்தீங்க, ஏன் அந்த இஷ்யூல நீங்க தலையிட்டு கேட்கலன்னு கேட்பாரு. அர்ச்சனா இஷ்யூன்னு யாருமே கேட்கல, விசித்ரா மேடம் மட்டும் தான் உங்களுக்கு நின்னாங்க. அந்த சைட்ல வந்து மணி இருந்தாரான்னு எனக்கு அப்ப சரியா ஞாபகம் இல்ல. ஆனா அவருமே வந்து எப்பவுமே செப்பரேட்டா இருக்க மாதிரி தனியாவே இருந்தாங்க ரெண்டுலயுமே. அதுதான் சொல்றேன், அவர் வந்து மணி வந்து அப்ப கேட்டாரா இல்லையன்றது எனக்கு ஞாபகம் கிடையாது. பட் இந்த புல்லி கேங் அட்டாக் பண்ணும்போது அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம அமைதியா இருந்தாரு. சோ அந்த இடத்துல அவர் கேட்டிருந்தாருன்னா கமல் சார் அவருக்கும் சேர்த்து அங்க தேங்க்யூ சொல்லிருப்பாரு, விசித்ரா மேடம்க்கு சொன்ன மாதிரி. சோ அந்த டைம்ல அது மட்டும் எனக்கு மணி கிட்ட பிரச்சனை. மத்தபடி அவர் சொன்னது எல்லாமே, மாயாவை பத்தி சொன்னது எல்லாமே ஓகே தான். ஏன்னா மாயாவுமே வந்து கேம் வைஸ் பார்த்தா எனக்கு மாயாவை வந்து சுத்தமா பிடிக்காது. பர்சனலா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க டான்ஸ், அவங்களுடைய ஆக்டிங், அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்க ஷோ எல்லாம் வந்து இப்பதான் ஒண்ணுன்னா வெளியில எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது மாயா இப்படி இருந்துட்டு ஏன் உள்ள போய் அப்படி பண்ணணும். எனக்கு ஸ்டார்டிங்ல ரிவ்யூ கொடுக்கும்போது மாயா இப்படிப்பட்ட கேரக்டர்ன்றதே எனக்கு தெரியாது. ஆனா எப்படிப்பட்ட கேரக்டர் தான் இவங்க இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். ஆனா இப்ப கொஞ்ச நாட்களா வந்து மாயா வந்து மாயாவா இருக்காங்களா இல்ல நடிக்கிறாங்களா, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான் அப்படிங்கிற மாதிரியும் பண்ணிட்டாங்க. பட் ஒரு சில சின்ன சின்ன அந்த கியூட்னஸ் வந்து மாயா அந்த அதை பண்ணும்போது நம்ம என்னதான் அவங்க மேல நம்ம கோவமா, ஒரு கேம்ல கோவமாவே இருந்தாலும் நம்ம சிரிச்சிடுறோம். நேத்துமே வந்து ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு சோஃபாவை சுத்தி வந்து ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருந்தது. ஆமா, இவரை நம்ம ஏமாத்திட்டோமா அப்படின்ட்டு அவரோட ஃப்ரேம் வச்சு சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஃபன்னா இருந்துச்சு, என்டர்டைன்மெண்டா இருந்தது. இந்த மாதிரி மாயா தான் நான் இந்த சீசன் ஃபுல்லா எதிர்பார்த்தேன். ஸ்டார்டிங் வந்து ஒரு 2 days 3 daysல இந்த மாதிரி மாயாவை தான் நான் எதிர்பார்த்தேன். அதே கண்டினியூ ஆயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாவே இப்படியே வந்துட்டு இருந்ததுன்னா நான் நிஜமாவே மாயாக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பேன். பட் அவங்க நடுவுல நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து கேமுக்காக பண்ணன்றாங்க. பட் அது மக்களால ஏத்துக்க முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சில பேருக்கு ஒத்துக்கல. என்னாலுமே அது வந்து ஒத்துக்க முடியல. மத்தபடி
பர்சனலா ஒரு நல்ல கேரக்டர் தான் மாயா மாயா. அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் அவங்க உண்மையாவே நல்ல கேரக்டர்ன்றதும் எனக்கு தெரியல. பட் அந்த ஃபன் ஃபேக்டர் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியா இருக்கு, என்டர்டெயின் பண்றாங்க எல்லாரையுமே. நல்லா ஜாலியா இருக்கு. அவங்க சீசன் ஸ்டார்டிங்ல சொன்னாங்க, நீ சாண்டி கவின் மாதிரி பூர்ணிமா மாயான் வெளியில பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃபன் அப்பத்துல இருந்தே ஃபன்னாவே இந்த சீசன் போயிருந்ததுன்னா பேசிருப்பாங்க. சீசன் 3 சொல்ல முடியாது, சீசன் 3 அளவுக்கு இந்த சீசன் ஹிட் ஆயிருக்கும். அந்த அந்த அதாவது சாண்டி கவின் அந்த டீமை தாண்டி இவங்க எல்லாம் வந்து தெரிஞ்சிருப்பாங்க வெளியில. பட் என்னதான் இருந்தாலும் இப்ப வரைக்கும் சாண்டியனா சீசன் வந்து சாண்டியனா சீசன் தான். வேற லெவல் சீசன் அது. இப்ப பாத்தீங்கன்னா பணப்பெட்டி உள்ள வச்சிருக்காங்க. பணப்பெட்டி ஏறும் அப்படின்னு பார்த்து 9ல இருந்து இப்ப ரெடியூஸ் ஆகி 3,50,000 இப்ப வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு இன்னும் அதிகமாகும், யாரு பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல வந்து 10க்கு மேல தாண்டாது, 10க்கு மேல தாண்டாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இத்தனை சீசன்ல வந்து இல்ல அப்படிலாம் சொல்லல. சில பேருக்கு அது பணம் வந்து முக்கியமா தெரியும், அந்த ஆப்ஷன்லாம் அவர் வச்சாரு, ஹேஷ்டாக் போட்டு நேத்து வச்சாரு. இவங்க பேருக்கு அவங்களும் வச்சிருக்காரு. அதுதான் நம்மால வச்சதுதான். அதுதான். சோ அதனால வந்து பிக் பாஸே ஒரு ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்திருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் இந்த பணப்பெட்டி இருக்கும். அண்ட் இன்னைக்கு மார்னிங் வந்து ஏறலாம் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. இத்தனை சீசன்ல இறங்கலாம் அப்படின்ற வேர்டு வந்து இந்த சீசன் தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னால கொடுத்தாரான்னு சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. பட் இந்த சீசன் பர்டிகுலரா வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இவங்க வந்து அதாவது எடுக்கலாமான்னு கூட யோசிக்க மாட்டாங்க. அங்க டபுள் டிஜிட் வரணும், 7 டிஜிட் 10க்கு மேல வரணும், அப்பதான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு முடிவுல இருக்காங்க. சரி ஒரு 5 லட்சம் வருது, 4 லட்சம் வருது, எடுத்துட்டு போவோம். அப்படி கிடையாது. அதாவது வர்றது வேணாம், நம்ம ஆளுங்களுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற மாதிரி இன்னும் பெருசாகணும், இன்னும் ஹை அமௌண்ட் போனா 9 வரைக்கும் போயிட்டு அப்படியே ரெடியூஸ் பண்ணாரு. 9 வரைக்கும் போயிட்டு எப்ப அது சடனா பண்ணாரா என்னன்னு தெரியல. பாக்கும்போது 9 இருந்தது ப்ரமோல, திடீர்னு பார்த்தா 3-5 வந்துருச்சு, அப்புறம் பார்த்தா 5 வந்துருச்சு. சோ எந்த அமௌண்ட் ஃபிக்ஸ் ஆகி எடுப்பாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. 3 lakhs வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா 8 நினைச்சு மணி அப்படி ஒரு எக்ஸிட் கொடுத்தாரு. அவங்களுக்கு லாங்ல இருந்து பார்க்காத 8 மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. நான் கூட நினைச்சேன் வீட்டுக்குள்ள இருந்து எடுக்க போறாரோ அப்படின்ற மாதிரி. அப்படிதான் அவர் ரியாக்ஷன் பண்ணாரு. அப்ப சன்னா பாத்துட்டு 3 டா அப்படின்ற மாதிரி நினைச்சாரு. பட் 9 lakhs நல்ல அமௌண்ட் தான். ஆமா, அதை எடுத்திருக்கலாம். இவங்க ஏன் அதை எடுக்கல அப்படிங்கறது எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிச்சு பூர்ணிமா ஒரு முடிவுல தான் இருக்காங்க. எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மைண்ட்ல தான் இருக்காங்க. நேத்து லைவ்ல நைட்லயும் வந்து பேசிட்டா இருந்தாங்க, எனக்கு வந்து டபுள் டிஜிட் வந்துச்சுன்னா நான் கிளம்பிடுவேங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க இருக்காங்க. எனக்கு என்ன இந்த இடத்துல இன்னைக்கு மார்னிங் ஒண்ணு தோணுச்சுன்னா, மணியுமே எடுக்கிற பிளான்ல தான் இருக்காரு. சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மணியா பூர்ணிமாவா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப சப்போஸ் பூர்ணிமா தான் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாயாக்கும் பூர்ணிமாக்கும் ஒரு காம்படிஷன் இருக்கும்ல, அவங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்த பேசி வச்சுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நான் எடுப்பனா நீ எடுப்பனா இல்ல, நீ ஏத்தாலும் நான் ஏத்தாலும் வெளில வந்து பிரிச்சுக்கலாம். சோ நீ எடுத்துட்டு போயிடு, நான் எவிக்ஷன்ல வரணும் இல்ல ரன்னர் அப்பா வரணும், அத பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போகுதோ நினைக்கிறீங்களா? வெளில போயிட்டு இல்ல பூர்ணிமா கொடுத்துருவாங்க, மாயா தான் டவுட். சப்போஸ் மாயா எடுக்கிறாங்கன்னா பூர்ணிமா கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. சொசைட்டிக்கு வேணும், செலவு பண்ணணும், அவங்கள நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற ஐடியால. பட் இவங்க பூர்ணிமா வந்து ஃப்ரெண்டு கூட தான் தங்க போறேன் அப்படிங்கறதுனால மேக்சிமம் குடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அப்படி பேசி வச்சு கூட வெளியில வந்துக்கலாம் இல்லையா? ஏன்னா சப்போஸ் அவங்களுக்கு தெரியாது ஓட்டிங்ல அவங்க கம்மியா இருக்காங்க, ஹையா இருக்காங்க மாயா அண்ட் பூர்ணிமா. சோ இப்ப சப்போஸ் 2வது பொசிஷன்ல மாயா இருக்காங்க, அவங்க பெட்டி எடுத்துட்டு போயிட்டா செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்க வந்துட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணுவோம். ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்க செகண்ட் பொசிஷன்ல தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. சோ அதனால இந்த மாதிரி பேசி வச்சுட்டா, நான் எப்ப எவிக்ட் ஆகிறேன்னா ஆயிட்டு வந்துடுறேன், நீ எடுத்துட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி. அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க இதுல. இப்ப விசித்ரா மேடமே வந்து எடுக்கிறேன்னும் போது இப்ப விஷ்ணு சொல்லலையா, நான் பேசி டைவர்ட் பண்றேன், நீ வந்து எடுத்துடான்னு. அந்த மாதிரிதான் இது. அந்த மாதிரி இதுவும் ஒரு ஹெல்ப் மாதிரிதான் அப்படின்ட்டு தோணுது. பட் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் இன்னைக்கு கிளம்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு கன்ஃபார்ம். எல்லாத்தையும் விசித்ரா மேம் கிளம்பிட போறாங்க வெளியில, இதுக்கப்புறம் வேணாண்டா அப்படின்ட்டு. இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க டாப் 5ல வந்துருவாங்க, வர வச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு வர வச்சிருவாங்க. அதே மாதிரி விஜய் கிளம்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன் பணப்பெரிய விஜய் இருக்க கூடாது? நம்ம விட்டோமே விஜய். அவருக்கு தேவைன்னா அவர் வச்ச அர்ச்சனா சொன்ன விஷயம், அர்ச்சனா வந்து சில நேரங்கள்ல கரெக்டா கணிப்பாங்கன்றது வெளியில இருந்தே விஜய் பாத்துருப்பாரு. சோ நம்ம ஏதோ வந்து இங்க வந்து எதுவும் பண்ணல அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம எடுத்துட்டு போலான்னு கூட அவர் யோசிச்சிருப்பாரு இல்லையா? எல்லாமே சைலண்டா தான் பண்ணுவாரு அவரு, சைலண்ட் கில்லர் மாதிரி. மேபி இருக்கலாம். அமௌண்ட் இதுக்கப்புறம் ஏத்தனானா சரி. இப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும்,
சிங்கிள் டிஜிட்டாவது கிடைச்சா போதும்டா அப்படிங்கிற மாதிரி. இப்ப 8 போறதுக்குள்ளே காம்படிஷன் வந்துரும் நினைக்கிறேன். வந்துரும், 5K ஆமா. வந்துரும். அது கண்டிப்பா வந்துரும். ஆயிடுதோ அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு வந்துரும். போயிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம ஓல்டு கண்டஸ்டன்ஸ்லாம் என்ட்ரியும் இருக்கு இந்த வாரம் வந்து. அதிகபட்சம் இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு மார்னிங் வந்து வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஓகே, உள்ள வந்து இன்னும் ஒரு ரகலையை ஓட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா. பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு 1 வீக் தானே. இந்த 1 வீக் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் வீக் ஃபினாலேக்கு ஒரு 2 டேஸ்க்கோ 1 டேக்கு முன்னால எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அது அந்த இது எபிசோட்ல மெயினா வந்து மக்கள் விரும்புறது வந்துட்டு நிக்சன் அண்ட் ஐஷு உள்ள வரத பார்க்க தான் வெயிட் பண்ணுவாங்க. ஐஷு வர மாட்டாங்க. ஆமா, ஐஷு வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பட் உள்ள கண்டஸ்டன்ட்டா என்ட்ரி கொடுத்து ஆகணும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். உள்ள வராங்களா இல்ல இந்த படப்பெட்டியை யார் எடுக்க போறா, நம்ம கணிக்காத ஒரு ஆள கூட அதுல இருக்கலாம். ஆமா, அப்படி எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு இது அப்படியே நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். சோ thank you so much. Thank you.